ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் காளான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கப் அளவு, வெள்ளைப்பூடு ஒரு 20 பல் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம், தக்காளி தேவையான அளவு, 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதை வெள்ளைப்பூடு, பெரிய வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் காளான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யிலே நல்லா வதங்க விடுங்க. அப்போ தான் காளான் கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா தண்ணி விட்டு வரும் பாருங்கள். இது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணி ஃபுல்லாமே வற்றி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். சூடானதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா எரிக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்க விடுங்க. இதில் சிறிதளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்க விடுங்க. இந்த பதத்துக்கு நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி லிக்விடாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறது வந்து காளான் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், ஜீரகம் கொஞ்சம் நச்சு போட்டிருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் காளான் போட்டு லேசாக வதங்கி விடுங்க. லேசாக கிண்டினாவே போதும். இதில் வந்து நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப